வெல்கம் பேக் டு எஸ்கே வாரியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா போர் அடிக்குதுன்னு கேம்குள்ளே போனேன். லோன் விசஸ் உல்ஃப் விளாட்லான்னு. போகிற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. முதல் மேட்ச்சு அவர் கன் செலக்ட் பண்ணிட்டாரு. டெசடி கில்லு எகிரி ஒரு ஹெட்ஷாட்டு மண்டை தனியாக புட்டுக்குச்சு ஒரு சைடு. சரி சும்மா ஃப்ளூஃபில் வந்திருக்கேன் போல அப்படின்னு நினச்சிட்டு நான் அடுத்த ரவுண்டுக்கு போயிட்டேன். அடுத்த ரவுண்டு நினச்சி பார்க்க முடியாததெல்லாம் நடந்திருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அந்த ட்விஸ்ட் உங்களுக்கே தெரியும். அடுத்த ரவுண்டு ஓப்பனில் போகலான்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு போனேன். போனோன்னு என்ன ஆச்சுன்னா, நேராக போய் அச்சலாம் தான் பார்த்தேன். ஆனால் ஆளை காணும். நானும் தேடுறேன் இங்கே. அப்புறம் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அச்சு குளோவில் போய் டக்கு எல்லாத்தையும் பண்ணேன். எல்லாம் எனக்கு எட்டு ஊந்துருமோ, அவர் ஃப்ளூஃபில் வச்சாரா, நல்லா வச்சாரா, எதுவுமே தெரில. அப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே க்ளோவல் போட்டு தலைவர் நின்றுட்டு இருந்தார். நீங்கள் நட்பை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? முக்கியமாக ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸை பற்றி. ஃப்ரீ ஃபயரில் நட்பு கிடைக்கிறதுல அதிசயம், அற்புதம். அதில் இந்த ஒரு நட்பு ரொம்ப ரொம்ப அற்புதம் சொல்லலாம். இவர் நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பெட்கிட் போட போயிட்டார். ஜோன் வேறு குட்டியாகிட்டு இருந்தது, அதனால் நான் போகல, இப்படியே நின்ட்டேன். அவருமே மெட்கிட்லாம் போட்டு வந்தார். ஆனால் இந்த வாட்டி என்னை சுடலை, என்னை வந்து கையால் அடிக்க பார்த்தாரு. நான் அப்படி தான் நினச்சேன். இது பாருங்கள், இப்போ கையால் அவர் நடிப்பார் பாருங்கள், சுடாமல். சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் வந்து நான் இவரை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தேன். அப்படியே உட்காந்து நினச்சேன். அவருமே ஒரு லைக்கை போட்டு எனக்கு ஃப்ரெண்டாக இல்லைன்னு பார்த்தாரு. சரி, என்னால் நம்ப முடியல, ஏதாவது துரோக மூமெண்டம் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயத்துலேயே நானுமே கன்று எடுத்துகிட்டு வாரமாக போய் உக்காரலாம் அப்படின்னு நினச்சேன். வாரமாக போய் உக்காந்துடலாம், அவர் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடி போய் அங்கே போய் உக்காந்துக்கிட்டேன் டீசெண்டாக. அவரும் வருவாருன்னு பார்த்தேன், வரவே இல்லை. டக்குன்னு வந்து டபால் அடிப்பார்னு பார்த்தா நான் ஒரு அடி அடிச்சிட்டேன். அப்புறம் அவர் உட்காந்து நினச்சாரு. சரின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவருமே என்னென்னோ பண்ண, நானும் எமௌண்ட்லாம் போட்டேன். ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், விளையாடிட்டு இருந்தோம். டக்குன்னு ஜாலியாக போயிட்டு இருந்தது மேட்ச். அப்படியே எமௌண்ட் போடுறது இந்த மாதிரிலாம் ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அந்த மனுஷன் திடீர்னு நான் அடிச்சார். ஒரு செகண்ட் ஹெட்டில் போட்டுருவோன்னு பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சாவ போடுறதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. நான் டக்குன்னு குளோவால் போட்டு என்னை அடிச்சுக்கிட்டு அப்படியே பாம் தூக்கி போட்டு கேலிட்டேன். ஒரு மேட்ச் விட்டு கொடுத்துட்டோம். ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள், வேற மாதிரி இருக்கும் அந்த சம்பவம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இந்த சம்பவம் வேற மாதிரி இருக்கும். ஸ்கிப்பு மட்டும் பண்ணுறாதீங்க, சரியாக இருக்கும் இந்த சம்பவம். அதுக்கப்புறம் நானும் பார்த்தேன், சரி இந்த ஆட்டியை விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு. நான் திடீர்னு முன்னாடி வந்துட்டார். முன்னாடி வந்துட்டு அவள் தான் கேம் விட்டு வெளியே போயிட்டார். அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு. தலைவன் நல்ல மனுஷங்க. இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறனால தாங்க இன்னும் ஃப்ரீ ஃபயர்லாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இந்த நட்பு மூமெண்டம் நல்லா இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.